பொதுவாக எந்த ஒரு ஊருக்குள் நுழைந்தாலும் அங்கு மக்கள் தங்கள் தேவைகளை வாங்குவதற்காக நிச்சயம் ஒரு கடையை பார்க்கலாம். ஆனால் கடைகளே தேவையில்லை, அதற்கான அவசியமும் இல்லை என்கிறார்கள் பூசாரிப்பட்டி கிராம மக்கள். அவர்கள் தேவையை எப்படி பூர்த்தி செய்கிறார்கள் என விரிவாக பார்க்கலாம். சிவகாசி அருகே உள்ளது பூசாரிப்பட்டி கிராமம். விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள இந்த கிராமத்தில் சுமார் 250 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் எந்த காலகட்டத்திலும் கடைகளே இருந்ததில்லை என்கின்றனர் இங்குள்ள முதியவர்கள். கெட்ட பழக்கங்களும் கிடையாது. இந்த கெட்ட பழக்கம் ஒரு கடை இருந்துச்சுன்னா கெட்ட பழக்கங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் சின்ன கடை தானே வைப்பேன். அதனால் அந்த வாய்ப்புகள் வருமாங்கிறதுனால தான் அந்த இதை நிப்பாட்டியிருக்கோம். ஆனால் மற்றது கூட வெளியூர்லேருந்து போய் நாங்கள் வீட்டுகளுக்கு தேவையான சாமான்களை டவுன்களில் போய் பக்கத்து கிராமங்கள்லேயும் டவுனில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த கிராமத்தில் கடைகள் வைத்தால் அதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படுமோ என்ற எண்ணத்தில் யாரும் கடைகள் வைக்கவில்லை என்று கூறுகின்றனர் கிராம மக்கள். தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தாங்களே உற்பத்தி செய்து கொள்வதாக கூறும் பூசாரிப்பட்டி கிராம மக்கள் தேவை ஏற்படின் வெளியூருக்கு சென்று பொருட்களை வாங்கிக் கொள்வதாகவும் கூறுகின்றனர். கடை கிடையாது. அப்படி அது மாதிரி கடையை வச்சாலுமே கடந்தல வரும் ஒன்றுக்கு ஒன்று இருக்கணும். இப்போ பிரச்சனை வருன்றதுனால கடை வைக்க யாரும் முன் வர்றதில்லை. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுனால எல்லா பொருளுமையும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக காட்டிலேருந்து கிடைச்சது. இப்போ என்ன இந்த மாதிரி பொருள் வாங்கணும்னா பக்கத்து ஊரில் வாங்கிக்கிறோம். அதை தவிர இப்போ கடைக்கு யாரும் முன் வர்றதும் கிடையாது. அந்த மாதிரி ஐடியாவும் யாரும் மனசுலையும் இது வரைக்கும் வந்ததில்லை. கடைகள் இல்லாதது தங்களுக்கு இதுவரை இழப்பை ஏற்படுத்தவில்லை என பெருமிதம் கொள்ளும் இவர்கள் கடைகள் மூலம் புகையிலை, மது போன்ற எந்தவித தீய பழக்கத்திற்கும் இங்குள்ள இளைஞர்கள் ஆளாகவில்லை எனவும் கூறுகின்றனர். எதிர்வரும் காலங்களிலும் இதே கட்டுப்பாட்டுடன் தங்கள் கிராமம் பயணிக்கும் என்றும் இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். கடை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடை இல்லாததே நாங்கள் பெரிய இழப்பாக ஒன்றும் நினைக்கல. ஏதோ எங்களுக்கு ஓரளவுக்கு விவசாயத்துலேருந்து காய்கறி வர்றதுனால அதை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மற்றபடி நாங்கள் இந்த மாதிரி வெளியே ஒரு சில ஆட்கள் வந்தாங்கன்னா இந்த காய்கறி, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வருவாங்க. அவங்களால அலோஸ் பண்ணி இது பண்ணிக்கிடுவோம். ஒற்றுமைக்கு உதாரணமாக விளங்கும் இதுபோன்ற கிராமங்கள் மற்றவர்களுக்கு சிறந்த உதாரணம் என்றாலும் இந்த கிராமத்தில் பள்ளிக்கூடமோ பொது கட்டடமோ இல்லாதது வேதனையான ஒன்று என்ற கருத்தையும் இந்த கிராம மக்கள் முன்வைக்கிறார்கள். குறைந்தபட்சம் தொடக்கப்பள்ளியாவது அமைத்து தரப்பட வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. கிராம மக்களின் ஒற்றுமைக்காகவும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கிலும் பண்டை காலம் முதல் இன்று வரை கடையே இல்லாத கிராமமாக இந்த பூசாரிப்பட்டி கிராமம் விளங்கி வருவதை பார்க்கும் பொழுது ஒற்றுமைக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. புதிய தலைமுறைக்காக சிவகாசியிலிருந்து கணேஷ்குமார்.